அப்படியா இந்த நாள்ல நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு வீடு, இயேசு நேசித்த வீடு அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதாகமத்துல ஆண்டவர் வந்து அதிகமா ஒரு நிறைய குடும்பங்களை நேசித்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டை ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த கிராமம் என்ன கிராமம் அப்படின்னா பெத்தானியா கிராமம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பெத்தானியா கிராமத்துல அந்த மார்த்தாளோட வீட்டுக்கு ஆண்டவர் வந்து கடந்து போய் அந்த குடும்பத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த வீடு ஆசீர்வதிக்க வீடா மாறுச்சு. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது. அப்ப அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த பெத்தானியா கிராமம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த பெத்தானியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துன்பத்தின் வீடு அல்லது துக்கத்தின் வீடுன்னு சொல்லி அதற்கு பெயர். பெத்தானியா அப்படின்னு சொன்னா துன்பத்தின் வீடு இல்லைன்னா துக்கத்தின் வீடு அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, அந்த பெயருக்கு ஏற்றபடியே இந்த ஊர்ல அந்த கிராமத்துல வசிக்கிற இந்த மார்த்தாளோட குடும்பமும் அவங்க வீட்டுல என்னதுங்க, தகப்பனார் இல்ல, தாயார் இல்ல, அவங்க 3 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அதே போல அவங்க சகோதரனுக்கு வியாதிப்பட்டு அவன் மரித்து போகிறான். அப்போ அந்த பெயருக்கு ஏற்றபடியே அந்த குடும்பத்துல துன்பமும் துயரமும் இருக்கிறது. ஆனா அந்த குடும்பத்துல ஆண்டவர் வந்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தாரு. அந்த வீடு இன்பத்தின் வீடா மாறுச்சு. பாத்தீங்கன்னா அவங்க இழந்ததை திரும்ப பெற்று கொண்டாங்க. ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு, சமாதானம் கிடைச்சிச்சு. அப்ப பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அப்ப அற்புதத்தின் வீடாய், சமாதானத்தின் வீடாய், சந்தோஷத்தின் வீடாய் ஆண்டவர் வந்து மாற்றினார். அப்ப இந்த உளிக்கல் ஊர்ல கூட நம்ம இருக்கிறோம். இந்த ஊர் வந்து இப்படி இருக்கிறது. அப்ப நம்ம கூட இந்த இடத்துல அதே போல நம்ம துன்பத்தோட துயரத்தோட நிறைய பிரச்சனைகளோட போராட்டங்களோட நம்மளும் இந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வரும்போது நிச்சயமா இவங்க வீட்டுல நடந்த அற்புதம் நமக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்ம வீடு சந்தோஷமாய் மாறும், சமாதானமாய் மாறும், அற்புதமாய் மாறும். அப்ப இந்த வீட்டுல இருந்தவங்க இந்த 3 பேர், மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க, ஏன் இந்த வீட்டை ஆண்டவர் நேசித்தார், ஏன் இந்த வீட்டுல வந்து அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப நம்மளும் அதை செய்யும் போது, நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களோட துக்கம் சந்தோஷமா மாறும். அப்ப பாருங்க, முதலாவது பார்க்கலாம், மரியாளை குறிச்சு நம்ம பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாக்குறோம், மரியாளை குறிச்சு நம்ம பாக்குறோம். இங்க மரியாள் வந்து என்ன பண்ணாலாம், இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்தாலாம். அப்ப பாருங்க, இயேசுவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளுகிறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். மரியாள் வந்து என்ன செஞ்சாலாம், இயேசு கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாள். என்னதை பெற்றுக்கொண்டால், அவரை பேசுகிற வார்த்தைகளை வசனங்களா கேட்டுக்கொண்டே இருந்தால், அதனால அதை பெற்றுக்கொண்டாள். அப்ப நம்மளும் இயேசு கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளவங்களா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணுங்க, இயேசு கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன பொருளாதார தேவைகளா இருக்கலாம், சரீர தேவைகளா இருக்கலாம், நமக்கு என்ன தேவைகளா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுங்க, இயேசு கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு பாருங்க, நமக்கு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இயேசு கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொன்ன, இயேசு சொல்றத கேட்கணும். அப்ப மரியாள் வந்து என்ன செஞ்சா, இயேசு சொல்றத கேட்டுக்கொண்டிருந்தா. அப்ப நம்மளை பார்த்து இயேசு சொல்றாரு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, வாசிச்சா நமக்கு டைம் பத்தாது. சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவையோ நம்ம இயேசு கிட்ட நம்ம கேட்கணும், ஏசப்பாட்ட நம்ம கேட்கணும். அப்ப நம்ம கேட்டுக்கும் போது ஆண்டவர் வந்து பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. யோவான் 14:14 பார்க்கும்போது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவரோட நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் நமக்கு ஆண்டவர் வந்து தருவாராம். அவரோட நம்ம வந்து கேட்கும் போது நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணுங்க, அவர்கிடத்துல இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய. இன்னைக்கு உலகத்துல யாருனால தர முடியாத காரியத்தை ஆண்டவர்னால தர முடியும். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அது எல்லாவற்றையும் தருகிறவர் தான் இயேசு. அப்ப அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு சரீர சுகம் இன்னைக்கு யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும், இயேசு கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்துல கூட நம்ம பாக்குறோம், பர்த்திமேயு குருடன் வந்து என்ன செஞ்சா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டா, அவர்கிட்டத்துல இருந்து சுகத்தை, ஒரு விடுதலையை, ஒரு புதிய அற்புதத்தை, கண் பார்வையை பெற்றுக்கொண்டான். அதே போல பாக்குறோம், கானானிய ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம், தன் மகளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்குங்க, பிசாசு பிடிச்சிருக்கு. அவளோட சுகத்துக்காக இயேசு கிட்ட அவள் வருகிறா, ஆண்டவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அதே போல ஒரு தகப்பனார் பாத்தீங்கன்னா தன் மகனுக்காக இயேசுவின் இடத்துல கூப்பிடுறாரு. அவனுக்கு வந்து என்ன செய்யுது, அடிக்கடிக்கு ஃபிட்ஸ் வருது,
தண்ணீர்ல விழுந்துடுறான், தீயில விழுந்துடுறான், அவனை வந்து நீங்க சுகமாக்குங்கன்னு சொல்லும் போது என்ன செஞ்சார்? ஆண்டவர் வந்து அந்த பையனுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த மாதிரி நம்ம ஏராளமா நம்ம பார்த்து கொண்டே போகலாம். யவீரு கூட தன் மகளுக்காக ஆண்டவரிடத்துல வந்து மரித்து போன அந்த மகள் ஆண்டவர் வந்து உயிரோட எழுப்பி கொடுத்தார். அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன, இப்ப இந்த கடந்து வந்திருக்கிற இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம், கொடிய வியாதியா இருக்கலாம், மரணத்துக்கு எதுவான வியாதியா இருக்கலாம், எந்த ரொம்ப பல வருடமான பலவீனமா இருக்கலாம். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஏசப்பாட்ட நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவரிடத்துல சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாருங்க? சுகம் கொடுக்க வல்லவரா இருக்காரு. நமக்கு சுகம் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறார், இன்னும் சுகம் கொடுப்பார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லட்டுமாமா. அப்படியா நம்ம தேவனிடத்துல நமக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம வந்து கேட்கும் போது கண்டிப்பா அவர் தர வல்லவரா இருக்கிறார். அதே போல இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஞானம், அறிவு, புத்தி எல்லாத்தையுமே நம்ம இயேசு கிட்ட கேட்கும் போது அவரு தர வல்லவரா இருக்கிறார். சாலமோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து அவருக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன செஞ்சாருங்க? ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்ப ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருங்க? அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அதே போல நமக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளும் இப்ப படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம ஞானத்தை கேட்கும் போது தேவன் நமக்கு ஞானத்தை தருவார். அதே போல நம்ம குடும்பத்தை நடத்துவதற்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன வேணுங்க? ஞானம் வேணும், புத்தி வேணும். அதை நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது கண்டிப்பா நமக்கு தருகிறவரா இருக்கிறார். அதே போல இன்னைக்கு நம்ம நிறைய தேவைகள் இருக்கலாம். நம்மளோட தேவைகள் எதுவா இருந்தாலும், பண பொருளாதார தேவைகள் எதுவா இருந்தாலும் நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது நம்மளோட தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு தாயார் கூட பாத்தீங்கன்னா தன்னோட மகளுக்கு திருமண வயது தாண்டிருச்சு. அப்ப திருமணமே ஆகலன்னு சொல்லி ஊழியக்காரங்களிடத்துல போய் ஜெபம் பண்ண போனாங்களா, ஐயா என்னோட மகளுக்கு வந்து திருமண வயது தாண்டிருச்சு, திருமணமே ஆக மாட்டேங்குது, வயது கடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ஊழியக்கார் பாரத்தோட அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, கல்லுகளிலிருந்து பிள்ளைகளை உண்டு பண்ண நீர் வல்லவரா இருக்கிறீங்க, கருங்கல்லில இருந்து கூட நீர் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவர் ஜெபம் பண்ண மாதிரியே கன்னியாகுமரியில கருங்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து மாப்பிள்ளை வந்துச்சான். அப்ப பாருங்க, நம்ம கேட்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அதன்படியே செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த மாதிரி இன்னைக்கு கூட உங்களோட பிள்ளைகளோட திருமண காரியங்களுக்காக, இன்னும் நிறைய பண தேவைகளுக்காக, இன்னைக்கு நிறைய பொருளாதார தேவைகளுக்காக, இன்னும் வர நாட்ல ஸ்கூல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் கட்டணும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லி நிறைய கவலையோட துக்கத்தோட நீங்க இருக்கலாம். ஆனா ஏசப்பாட்ட கேட்கும் போது உங்களுடைய எந்த தேவைகளா இருந்தாலும் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இந்த நாட்கள்ல பாருங்க, நம்ம வந்து நம்மளோட தேவைகள் இயேசு கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம வேற இடத்துல இருந்து வர்ற ஆசீர்வாதம் நமக்கு நிலைத்து இருக்காது. அப்போ நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும். அப்போ அந்த மரியாள் வந்து என்ன செஞ்சா? அவர் இடத்துல இருந்து வசனங்களை பெற்றுக்கொண்டாள். அதே போல இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யணுங்க? ஆண்டவரே என்ன பரிசுத்தமா மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இயேசு மட்டுமே பரிசுத்தரா இருக்கிறார், அவரை போலதான் நம்ம மாறணும். உங்களை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லும் போது இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம், அதை விட முடியாம இருக்கலாம். ஆனா ஏசப்பாட்ட, ஏசப்பா நீர் பரிசுத்தரா இருக்கிறீங்க, என்னையும் பரிசுத்தமா மாற்றுங்கன்னு சொல்லும் போது நிச்சயமா தேவன் நம்மள பரிசுத்தவான்களாய் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணுங்க? அவரிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். மரியாள் வந்து என்ன செஞ்சா? ஆண்டோட பாதத்துல அமர்ந்து கேட்டு பெற்றுக்கொண்டார். அப்ப நீங்களும் ஆண்டோட சமூகத்திலோட பாதத்துல அமர்ந்து கேளுங்க, நிச்சயமா தேவன் தர வல்லவரா இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அதே யோவான் 12:2 வாசிப்போம். போது இங்க பாக்குறோம், முதல்ல மரியாளை குறித்து பார்த்தோம். அவ இயேசுவின் பாதத்துல அமர்ந்து கேட்டு பெற்றுக்கொண்டிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். 2வது மார்த்தாள் குறித்து பார்க்கிறோம். அவள் வந்து என்ன செஞ்சாலாம்? இயேசுவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாலாம். அப்போ இயேசுவுக்காக எதையாவது செய்யறவங்களா நம்ம இருக்கணும், இயேசுவுக்காக எதையாவது செய்யணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் பிரேயருக்கு வந்திருக்கிறோம். இந்த வீட்டார் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி நமக்காக சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்காங்க. அதே போல இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா நம்ம என்ன செய்வோங்க? எப்பொழுதும் நம்ம சமைக்கிறத காட்டிலும் ஒருத்தர் புதியா வரும்போது என்ன செய்வோம்? அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும்னு சொல்லி செய்வோம். புதிதா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? அன்னைக்குதான் நம்ம பயங்கரமா வேலைகளை செய்வோம். அவங்க வந்திருக்காங்க, அதை பண்ணும் இதை பண்ணும்னு சொல்லி. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்க? மார்த்தாள்
பயங்கரமா அங்க வேலைகளை இயேசுக்காக செய்து கொண்டிருக்கிறார். சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார், அங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் இயேசுக்காக எதையாவது செய்யறவங்களா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்க? இயேசுக்காக எதையாவது நம்ம செய்யறவங்களா காணப்படணும். இயேசு கிறிஸ்து நமக்காக அநேக காரியங்களே செய்திருக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்காக கல்வாரி சிலுவில அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி தன் ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார். அப்ப அவர் அநேக காரியங்களை செய்து விட்டார். ஆனா நாம அவருக்காக எதையாவது நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இயேசுக்காக எதையாவது செய்யணும். இன்னைக்கு பாடணும், ஆராதித்தோம், இப்ப வசனங்களை கேட்கறதெல்லாம் எதற்காகங்க? இயேசுக்காக. நம்ம ஒரு பாட்டு பண்ணாலும் இயேசுக்காக, ஆராதனை பண்ணாலும் இயேசுக்காக, ஒரு காணிக்கை கொடுத்தாலும் இயேசுக்காக, ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு யாருக்கா ஒருத்தர் சொன்னாலும் அது இயேசுக்காக. அப்ப நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம நினைச்சுக்கணும், நான் எதை செய்தாலும் அது இயேசுக்காக செய்யறேன், இயேசுக்காக செய்யணும் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம இயேசுக்காக எதையாவது செய்யறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இங்க கொர்நேலியு அப்படிங்கிற ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செஞ்சாராம்? தன்னோட உறவின் முறையாரை கூப்பிட்டு, சிநேகிதர்களை கூப்பிட்டு தன் வீட்டுல ஒரு கூட்டம் வைக்கிறார். அதுக்கு பேதுருவை அழைக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறோம். வீட்டு கூட்டம் வைக்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யணுங்க? நமக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற நபர்களை கூப்பிடணும். நம்ம சொந்த பந்தங்கள் பக்கத்துல இருந்தா கூப்பிடணும். கர்த்தரை அறியாத ஜனங்களை கூப்பிடணும். எதற்காக? அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லணும், அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ரட்சிக்கப்படணும். அதுக்காக தான் நம்ம வீட்டு கூட்டம் வைக்கிறோம். நம்மளே சாப்பிட்டு நம்மளே போறதுல ஒரு பிரயோஜனம். அப்ப வீட்டு கூட்டம் எதுக்கு வைக்கிறோம்னு சொன்னா, இயேசுவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக. இயேசுக்காக நான் எதையாவது செய்யணும், ஏதோ ஒரு ஆத்மாவதாவது ஆதாயம் பண்ணணும். இங்க வர ஒருத்தருக்கு அற்புதம் நடந்தா அது நமக்கு ஆண்டவருக்கு மகிமையா இருக்கும். அதுக்காக தான் நம்ம செய்யறோம். அப்ப இயேசுக்காக நம்ம என்ன செய்யணுங்க? எதையாவது செய்யறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம இயேசுக்காக செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானம் வரும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணுங்க? எல்லாவற்றையும் நம்ம மேற்கொண்டு இயேசுக்காக எதையாவது நம்ம செய்யணும். அப்ப நம்ம இயேசுக்காக எதையாவது செய்யறவங்களா நம்ம காணப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய இன்னைக்கு கிறிஸ்துவ அறிந்து இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம்னு சொன்னா, ஒரு காலத்துல நிறைய மிஷினரிகள் நம்ம இந்தியாவுக்காக இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்க ரத்த சிந்தி, அவங்க பாடுபட்டு இன்னைக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க தன் ஜீவனையே கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டையில சாரா டக்கர் ஸ்கூல்களை நம்ம பாக்குறோம். இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்து தேசத்துல 2 காலும் முடமான ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேர் சாரா. அவங்களோட சகோதரன் ஜான் டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஷினரியா நம்ம தமிழ்நாட்டுல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் குதிரையில ஊழியம் செய்து போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகத்துக்காக ஒரு வீட்டை போய் கதவை தட்டுறாரு. அப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கதவை திறந்துட்டு அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு மூடிட்டு போயிட்டா. அப்ப இவர் ஒவ்வொரு காரியத்தையும் தன் சகோதரியாகிய சாராளுக்கு என்ன பண்ணுவாரு? லெட்டர்ல எழுதி எழுதி அனுப்புவாரு. அப்போ அவர் விசாரித்த போது, ஏன் அப்படி கதை சாத்திட்டு போறாங்கன்னு சொல்லும் போது, எங்க ஊர்ல இருக்கிற பெண்கள் அந்நிய ஆண்களை பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்க படிப்பறிவு இல்லாததுனால அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி அனுப்புறாரு. அப்போ அந்த 2 காலம் முடமான அந்த சாரா டக்கர் என்ன செய்யறாங்க? நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு நாள் கூட வந்ததில்ல, பார்த்தது கிடையாது. ஆனா நம்ம தேசத்தின் பெண்கள் மேல பாரப்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க? தனக்கு இருந்த 20 பவுன் நகை 18ஆம் நூற்றாண்டுல, அப்படின்னா இன்னைக்கு கணக்குப்படி அது ரொம்ப பெரிய தொகை. அவங்க என்ன செய்யறாங்க? தன் அண்ணனுக்கு கிட்ட கொடுத்து, நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஊர்ல ஸ்கூல் ஆரம்பிங்க, அந்த படிக்காத பெண்கள் எல்லாம் படித்து என்ன செய்யணும், அப்பதான் அவங்க சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியும், அவங்க அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். படிக்காதனாலதான் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் ஸ்கூல்லையும் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 லட்சம் பெண்களுக்கும் மேற்பட்டவங்க அதுல படித்து இன்னைக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அதுக்கப்புறமா ஒரு 13 வருஷம் கழிச்சு அது தொடர்ந்து நடத்த முடியாம ஆகும்போது, அவங்களுக்கு பிறந்த நாள் வரும்போதெல்லாம் இன்னைக்கெல்லாம் நம்ம பர்த்டேக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாங்க? கிஃப்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னோட சொந்த பந்தங்கள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எனக்கு கிஃப்ட் வேண்டாம், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு காசா கொடுத்துருங்க, பணமா கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பணங்கள் எல்லாம் வாங்கி வாங்கி நம்ம தேசத்துக்கு அனுப்பி இன்னைக்கு அந்த ஸ்கூல் இன்னைக்கு கட்டப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பயனடைகிறாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லி கால் முடமான அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம ஊர்ல
நம்ம தேசத்துல ஸ்கூல்களை கட்டி கொடுத்தாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு இயேசுக்காக என்ன செய்யறவங்களா இருக்கிறோம்? நம்மளால முடிந்த என்ன செய்யணுங்க, எதையாவது நம்ம செய்யறவங்களா காணப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்றாரு, மத்தேயு 25 40 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நான் தாகமா இருந்தேன், நான் பசியா இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன், நீங்க வந்து எனக்கு எதை அது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க எப்ப ஆண்டவர் அப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒருத்தருக்கு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்கறதும், ஏழை எளிய ஜனங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறதும் யாருக்கு செஞ்சதுங்க? இயேசுக்காக செஞ்சது. அப்போ நம்ம இன்னைக்கு செய்யறோமா? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோம், பர்த்டே கொண்டாடுறோம், வெட்டிங் டே கொண்டாடுறோம். ஆனா நம்ம ஏதாவது ஒண்ணு இல்லாதவங்களுக்கு செய்யறோமா, இல்ல ஆண்டரை பத்தி சொல்றோமா? அப்ப இனிமேல் நம்ம என்ன செய்யணுங்க, இயேசுக்காக எதையாவது நம்ம செய்யறவங்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நமக்கு கொண்டாட்டங்கள் வந்து என்ன செய்யணும், அது இயேசுக்காக மாற வேண்டும். நம்மளால முடிந்த எதையாவது நம்ம என்ன செய்யணுங்க, இயேசுக்காக செய்கிறவங்களாய் காணப்பட வேண்டும். நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா. இந்த மார்த்தாள் வந்து என்ன செஞ்சா, இயேசுக்காக செய்யணும், இயேசுக்காக செய்யணும், எதையாவது ஒண்ணு செஞ்சா. அப்ப நம்மளும் இயேசுக்காக செயல்படுகிறவங்களாய் காணப்படுவோம். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். யோவான் 12 வாசிப்போம். இங்க பாக்குறோம், லாசர் வந்து என்ன பண்ணாராம், இயேசு கூட பந்தி இருந்தவர்கள ஒருத்தரா இருந்தார். அப்போ இயேசு கூட இருக்கணும். மரியாள் வந்து என்ன செஞ்சா, இயேசுவின் பாதத்துல அமர்ந்து அவர் சொல்றத கேட்டுக்கொண்டிருந்தா. மார்த்தாள் வந்து என்ன பண்ணா, இயேசுக்காக எதையாவது செய்யணும்னு செய்து கொண்டிருந்தா. ஆனா இந்த லாசர் வந்து என்ன பண்ணாரு, இயேசு கூட இருந்தார். அப்ப நம்ம கூட என்ன செய்யணுங்க, இயேசு கூட நம்ம இருக்கணும். இயேசு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோட கூட சகல நாளும் உங்களோட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் நம்மளோட இருக்கிறார். நம்ம வந்து என்ன செய்யணுங்க, இயேசு கூட இருக்க வேண்டும். 2 நாளாகமத்துல கூட பாத்தீங்கன்னா 15 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசா ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார், நீங்க அவரை விட்டா அவர் என்ன செஞ்சிருவாராம், என்றைக்கும் உங்களை விட்டுருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தரோடு இருந்தா அவர் வந்து நம்மோடு இருப்பார், நம்ம விட்டுட்டோம்னா அவரும் நம்மள விட்டுருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க, எப்பொழுதுமே இயேசு கூட நம்ம இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இப்ப ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம்னா நம்ம எல்லாரும் சாப்பிடுறது வேற. இப்ப பெரிய பெரிய அதிகாரிகள், இப்ப முதலமைச்சர் இருக்கிறாங்க, ஜனாதிபதி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட போய் நம்ம சமூகம் சாப்பிட முடியுங்களா? அதுக்கு குறிக்கப்பட்ட நபர்கள், விசேஷ நபர்கள், அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த பந்திங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த இயேசு கூட லாசர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரா, உட்கார்ந்து இருக்கிறாராம். அப்போ அது ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். அப்ப இங்க பார்க்கிறோம், அதே போல தாவீது ராஜா வந்து என்ன செஞ்சாரு, 2 காலம் முடமான அந்த மேவி போசேத்தை என்ன செஞ்சாரா, தன்னோட பந்தியில அமர வச்சாராம். ஒன்றுமில்லாத அந்த மேவி போசேத்துக்கு ஆண்டவர் வந்து ஒரு மேன்மையை அந்த தாவீது ராஜா கொடுத்தது போல இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு, வெளிப்படுத்துதல நம்ம பார்க்கிறோம். அதுல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, 3 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒரு கதவை திறந்து சத்தத்தை கேட்டு கதவு திறந்து நான் வந்து உள்ள பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன்றாரு. இன்னைக்கு ஒவ்வொரு இருதய கதவுகளே ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். நம்ம அவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் வந்து என்ன செய்வாராம், நம்ம கூடாரத்துல நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மளோடும் அவர் போஜனம் பண்ணுகிறார். அப்போ அந்த லாசருக்கு மாத்திரம் அந்த பாக்கியல, நமக்கும் ஆண்டவர் வந்து அந்த பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம இயேசு கூட இருக்கணும். எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணுங்க, இயேசுக்காக செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரங்கள பிள்ளை இல்லன்றோம். ஆண்டவர் பிள்ளை கொடுத்தோன்னு என்ன செஞ்சிடறோம், ஆண்டவரை தேடுறதை விட்டு விடுகிறோம். என்ன செய்யறோம், பிள்ளையோடவே எனக்கு நேரம் சரியா இருக்கு, முடியலன்னு சொல்றோம். வேலை இல்லைன்னு தேடுறோம், வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை விட்டு விடுகிறோம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொன்றையும் கேட்கிறோம். நமக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இயேசுவுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம், ரொம்ப பிஸின்னு சொல்றோம். இப்ப தாவீது ராஜா பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது அவர் எப்பவுமே யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பாராம், யுத்தம் செய்து கொண்டே இருப்பாராம். அவருக்கு ரெஸ்டே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தேசத்துல யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் வந்து சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதுமே நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம எப்பொழுதும் இயேசு கூட இருக்கணும். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஆண்டவர் எப்பொழுதும் முன்பாக வைத்து கொண்டிருந்தார். அப்ப நமக்கு டைம் இல்ல, நான் ரொம்ப பிஸி அப்படிங்கறத நம்ம சொல்லக்கூடாது. என்ன செய்யணுங்க, எப்பொழுதுமே நம்ம தேவனை தேடிக்கொண்டே இருக்கணும். தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தவான்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கும் போது கூட என்ன செய்வாங்களா, இப்படி திரும்பும் போது சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவாங்களாம்.
அதே மாதிரி இந்த நைட்டு தூங்கி இந்த பக்கம் திரும்பி படுக்கும் போது சோத்திரம். அப்படின்னா அவங்க சரீரம் தான் இளைப்பாருது, அவங்களோட ஆத்மா வந்து என்ன செஞ்சது, தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க இன்னைக்கு வேலைக்கு போறீங்க, நிறைய காரியங்களை செய்றீங்க, ஆனா உங்க இருதயம் வந்து என்ன செய்யணும், தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டே இருக்கு, இயேசு கூடவே இருக்கணும். அப்ப நம்ம வந்து என்ன செய்யணுங்க, இயேசு கூட இருக்கும்போது தேவன் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க பார்க்கிறோம், அந்த கூடாரத்துல துன்பத்தின் வீடாய் துக்கத்தின் வீடாய் இருந்தது. இயேசு வந்து அந்த இடத்துல மரித்து 4 நாள் அந்த லாசரு எழுப்பி அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் வந்து சந்தோஷத்தை தந்தார், அற்புதத்தை செய்தார், அவங்க கண்ணீரை கண்டார், அவரும் அந்த கூடாரத்துக்காக கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அப்படியா அந்த குடும்பத்தை நேசித்தார். அப்ப நம்மளும் மார்த்தாளை போல, மரியாளை போல, லாசரு போல நம்ம ஆண்டவருக்காக செயல்படும் போது நம்மளையும் நேசிப்பார், நம்ம கூடாரத்தை நேசிப்பார். நம்மளோட சூழ்நிலைமைகளை அறிந்து நமக்கு என்ன அற்புதம் தேவையோ நிச்சயமா தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்படியே அந்த வார்த்தையின் மூலம் இந்த நாள் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.